மொத்தம் அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க வித் ஜிஎஸ்டியோட. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம உள்ள பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் ஒர்க்குன்னு இருக்கும். டேபிள் சேர் வாங்கி போடணும், ஸ்டாக் வாங்கி போடணும், போய்கிட்டே இருக்கும். அது கையிலேருந்து போயிட்டே இருக்கும். இல்லப்பா நீங்க பிரான்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் பிரான்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னா அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியல, நான் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் சரியில்லை, நீ வேறு லொக்கேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போதே அவங்க கொடுக்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் லொக்கேஷன் நாங்கள் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொக்கேஷனை நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் மாத்திரம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி வரலையா ஜூஸ் கடை போட்டுக்கோனே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அதுக்கு நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே. அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாய் சூப்பராக வச்சிருக்கலாம். ஓ, அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் நிறைய. ஓகே, எவ்வளோ லாஸ் ஆச்சு? 10 லட்சம். இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து நான் அந்த கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து லாஸ் ஆனவங்களை பற்றி போட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸு வீடியோ 2மே போட்டிருக்கேன். ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் எடுக்காதீங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணால் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்களே லைவாக பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறப்ப அந்த நாய்ங்க வந்து பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரான்ச்சைஸ் எடுத்த பிறகு அவங்க பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரான்ச்சைஸ்ன்ற பேரில் இந்தமாரி பல ஃப்ராடுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. அது கருப்பட்டி காஃபின்ற பேரில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அதை பற்றி நல்லா தெரிஞ்சு பண்ணுறவங்க பண்ணுவேன். அவங்க தான் லொக்கேஷன் பார்ப்பாங்க, அவங்க தான் எல்லா ஆணியும் பிடுங்குவாங்க. ஆனால் எந்த ஆணியும் அங்கே வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ஓடுற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடிட்டு தள்ள துண்டை போட்டு போகிற மாதிரி இருக்கும். அது சத்தியமாக வேறு எந்த ஒரு இதுலேயும் இந்த கருப்பட்டி காஃபின்னு இல்லை, எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுமே எடுக்காதீங்க. அது மெயின் கருப்பட்டி காஃபி, அதை நான் அடித்து சொல்லுவேன். அது ஒரு உருப்படாத ஃப்ரான்ச்சைஸு. இதனால் அவனுக்கு கோடி கோடியாக சம்பாரித்து அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக தான் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகணும்.